அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹுல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் இந்த ரமலான் காலத்தில் மார்க்க சொற்பொழிவை அறிய வேண்டுமென்ற நோக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித போர்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழ் தினமும் போர் சார்ந்த சில வரலாறுகளையும் படிப்பினைகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பத்ர் மற்றும் உஹது யுத்தம், உஹதிற்கும் அஹ்ஸாப் என்ற யுத்தத்திற்கும் இடையில் நடைபெற்ற சில நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சென்ற தொடர்களில் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற போர்க்களம், இந்த போர்க்களத்தை இரண்டு பெயர்களை கொண்டு வரலாற்றில் அழைப்பார்கள். அல் அஹ்ஸாப், ஹந்தக். தமிழ் அகல் யுத்தம் என்று சொல்வார்கள். அஹ்ஸாப் என்றால் கூட்டுப்படையினர். குர்ஆனில் இப்படி ஒரு அஹ்ஸாப் என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது. இந்த போர் வியூகத்தை, போர் செய்த விதத்தை கணக்கில் கொண்டு ஹந்தக், அகல் யுத்தம் என்ற பெயரும் என்ன செய்ததற்கு இந்த போருக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. இது ஹிஜ்ரி 5 நடக்கிறது. இது பெயருக்கான காரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சேர்ந்து கூட்டுப்படையினர்களாக செயல்பட்ட காரணத்தினால் இந்த போர்க்களத்திற்கு கூட்டுப்படையினர் அல் அஹ்ஸாப் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், பனு நலீர் குலத்தாருக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக செய்த முயற்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு பனு குறைலா அவர்கள் மிகவும் கவலைக்கு ஏற்பட்டு அந்த குலத்தார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கிறாங்க. எல்லாருமே 1-2 குறைஷிகள், யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டுமோ, கூட்டுப்படையினர்கள்லாம் என்ன அர்த்தம், தனி எதிரிகள் இல்லை, யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தார்களோ எல்லோரும் ஒரு அணியில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஒரு அணியில் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, முஹம்மதை இனிமேல் நம்ம விட்டுறக்கூடாது என்பதற்காக மதீனாவை நோக்கி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, படையெடுத்து வர ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த போருக்காக பயணப்பட்டுலாம் போகலை. மதீனாவுடைய பார்டர்லேயே அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிட்டாங்க, இவர்களை எதிர்நோக்கி இருந்து விட்டார்கள். இப்படி படை திரட்டி வருகிற இந்த வேளையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. எப்படி நம்ம எதிரிகளை எதிர்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஆலோசனையை மேற்கொள்கிறார்கள். அப்படி ஆலோசனையை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்கிற வேளையில், நாம் மதீனாவில் இருந்து கொண்டே குழிகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக எதிரிகளை நாம் தடுப்போம் என்ற ஒரு கருத்து வலுவாக நிற்கிறது. குழிகளை ஏற்படுத்துவதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண குழி இல்லை. எதிரிகள் நம்முடைய நாட்டிற்கு வரக்கூடாது என்றால் எவ்வளவு அகலமாக அந்த குழி ஏற்படுத்த வேண்டும் என்பதை பாருங்கள். இவர்கள் குழி தோண்டுவதுடைய நோக்கம் என்ன என்றால், எதிரிகள் நம்மளை தாக்க வரும் பொழுது நமக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில் இந்த அகல் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். கிணறு மாதிரி இருந்தால் தான் அதில் இறங்கி ஏறி வருவதற்கு அவங்களுக்கு தாமதமாகும். அப்படி இறங்குகிற வேளையில் நமக்கு கீழே அவர்கள் நின்று கொள்வார்கள். போரில் கீழே நிற்கிறவங்களுக்கு கொஞ்சம் பலம் கம்மி தான். யார் மேலே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பலம் அதிகம். நீங்கள் சாதாரணமாக சண்டைக்கு வர்றவரோட ஒரு குதிரை வீரர், யானை வீரராக இருந்தால் அவர் உயரம் கூட இருக்கும் பொழுது பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். அம்புனுடைய பாதிப்பு தான் இருக்குமே தவிர வால் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். அப்போ மக்கள் உயரமாக, மதீனத்து மக்கள், நம்ம சஹாபாக்கள் நிற்கிறாங்க, கீழே நின்றான்ட்டா அம்பை வச்சு மட்டும் தான் அடிக்க இயலும். அது இல்லாமல் மேலே இருக்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் மேலே பார்த்து முயற்சி செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் சாதகங்கள் அதிகமாக இருக்கிறனால குழியில் இறக்கிடுவோம் அவங்கள. அதிகமான ஆழத்தில் இறங்கி அவர்கள் ஏறுவதற்கு சிரமப்படுற அளவுக்கு வச்சாத்தான்
ஏறுறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாண்டா அவனை ஈஸியாக அடிச்சிடலாம். போரில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் அந்த அகலை தாண்டி ஏறுவதில் அவனுடைய கவனத்தை சிதறடிக்கும் பொழுது நாம் இலகுவாக அவர்களை வீழ்த்தி விடலாம் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து மிகப்பெரிய அளவில் அகல் என்ன செய்கிறாங்க, தோன்றுறாங்க. அதுவும் சாதாரண ஒரு நேரம் கிடையாது. அரபு நாட்டு குளிர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் நபித்தோழர்களே சொல்கிறாங்க அது கடுமையான குளிரான ஒரு காலம். அந்த காலத்தில் இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் என்ன செஞ்சாங்கன்னா குழி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சுபுகு வேளையில், அதிகாலை வேளையில் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். வலம்மா ரா மாபிஹிமின் நசபி வ ஜோயின், அவர்கள் பட்ட அந்த களைப்பையும் பசியும் அல்லாஹுடைய தூதர் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களாம், அல்லாஹும இன்னல் ஐஷுல் ஆஹரா, யா அல்லாஹ் வாழ்க்கை என்றால் அது மறுமையினுடைய வாழ்க்கை தான் வாழ்வு. ஃபக்ஃபிர்லில் அன்சார் வல் முஹாஜிர், அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ என்ன செய், மன்னிப்பை வழங்குவாயாக. அதுக்கு அவர்கள் அன்சாரிகள் முஹாஜிர்களும் பதில் சொல்கிறாங்க, நஹ்னு அல்லதி பாயவு முஹம்மது அலல் ஜிஹாதி மா பக்கைனா அபதன், மீதி இருக்கிற எல்லா காலத்திலுமே முகமது நபிட்ட நாங்கள் அறப்போர் புரிவோம் என்று நாங்கள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். இது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இருக்கிற இன்னும் ஏனைய நாட்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையில் என்ன செய்வோம், தூதருக்காக நாங்கள் போர் செய்வோம் என்று நாங்கள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அதற்கு பதில் சொன்னதாக நம்மால் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அடுத்து இன்னொரு புகாரில் வர ஒரு செய்தியை பாருங்கள். ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் அஹ்ஸாப், அஹ்ஸாபுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவர்களும் இந்த குழி தோண்டுகிற அந்த வேலையை பார்க்குறாங்க. என் குலுல் துராபி ஒக்கதுரா துராபு பயாதில் பத்னிஹி, அல்லாஹுடைய தூதருடைய அந்த வெண்மையான வயிற்றில் அந்த மண் படலம் படிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய அந்த வெண்மையில் அப்படி மண்ணினுடைய அந்த கலர் பதிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். வஹுவ யக்கூலு, அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவி பாடுகிறார்கள், லவுலா அன்த மஹ்ததைனா, நாம் நேர்வழி பெற்றிருக்காவிட்டால், ஒலா தசத்தக்ன, நம்ம தர்மம் செய்திருக்க மாட்டோம், ஒலா சல்லைனா, நாம் தொழுதிருக்க மாட்டோம், ஃப அன்ஜில் சக்கீனத்தை அலைனா, யா அல்லாஹ் எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு நீ அமைதியை ஏற்படுத்துவாயாக. ஒ சப்பித்தில் அக்குத்தாம, எங்களுடைய பாதத்தை இன் லக்கைனா, நாங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களுடைய பாதத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக என்று சொல்லிவிட்டு, குறைஷிகள் எங்களை வரம்பு மீறி விட்டார்கள், இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, மீண்டும் அவர்கள் நம்மை சீண்ட நினைத்தால் அதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறாங்க, கவி பாடிக்கொண்ட இந்த போர்க்களத்திற்காக நபித்தோழர்களும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அலா ரஜுலுன் யதீன பி ஹபரில் கௌம், எதிரி கூட்டத்தார்களை பார்த்து துப்பு துளக்கி விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்து விட்டு வருகிற ஆள் நம்மள்கிட்ட யாராவது நீங்கள் போகிறீங்களா, ஜாலவுல்லாஹு மஅய்ய யௌமில் கியாமா, அவர் கியாமத் நாளில் என்னுடன் இருப்பார். ரசூலா எங்கே இருப்பாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூதராக இருக்கிற காரணத்தினால, அமல் செஞ்ச காரணத்தினால, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்ற காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே தான் இருப்பாங்க, சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க. அப்போ யார் போய் உழவு பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்னோட நீங்கள் இருக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சக்கத்தனா, எல்லா நபித்தோழர்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் உழவு பார்க்க போகும்போது எப்படி போகும்னா, ஒலா தது அருகும் அலைய, அவர்களை எச்சரிக்கைப்படுத்திடக்கூடாது. நீங்கள் போய் பார்க்குறது தெரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் பார்த்துவிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க தகவலைத்தான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணுமே தவிர நீங்கள் போய் பார்த்தது எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவர்களை எச்சரிக்கை அடைகிற மாதிரி நீங்கள் ஆக்கிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ஒரு அடிப்படையை சொல்லி யாராவது இருக்கான்னு பார்த்தா எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாங்க, கையை காட்டுறாங்க. அவங்க யாருன்னா ஹுதைஃபத்து இப்னு அல் யமான். உஹது போர்க்களத்தில் அல் யமான் என்ற தன்னுடைய தந்தையை பறிகுறித்து விட்டு கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான்னு சொன்னாங்களே, அந்த ஹுதைஃபா அவங்கள ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறாங்க, போக சொல்கிறாங்க. ஏன் சஹாபாக்கள் தயந்தாங்கன்னா, பசி காரணம். எந்த உணவுமே அவங்கள்ட்ட என்ன செய்யலை, இல்லை. அவங்க என்னெல்லாம் பசிப்பட்டாங்க நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ கடுமையான பசி இருந்தது அவர்களுக்கு, கடுமையான குளிர் இருந்த காரணத்தினால பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னோன்னே இவர் போய் வேவு பார்க்குறாங்க. யார், ஹுதைஃபா என்ற நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு இணங்க போய் குறைஷி படைகளை போய் பார்த்தா அபு சுஃபியான் என்ன செய்கிறாரு. அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்பதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அவர் கந்தக்குங்கிற யுத்தத்திலையும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவினுடைய 13 ஆண்டு காலமும் மதினாவில் பத்ர் யுத்தத்தில் அவர் தலைவராக இருந்தார். உஹதிலே நபிகளாரை கேலி செய்தார். ஹந்தக் என்ற அஹ்ஸாப் என்ற அந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக படை திரட்டி வந்து கொண்டிருந்தார். இத்தனை ஆண்டு காலமாக என்னத்தான் செய்தார், அவர் எதிரியாகத்தான் இருக்கிறார். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த தருணத்தில் அபு சுஃபியான் அந்த குளிருக்கு இதமாக நெருப்பு போட்டு அதில் தன்னுடைய முதுகை காட்டி கொண்டிருக்கிறார்.
அப்போ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய இந்த ஹுதைஃபா என்பவர் போய் பார்க்குறாரு. அபூ சுஃபியான் தானே எதிரி, கூட்டத்தை பார்த்துட்டாரு, எதிரியையும் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே வதாத்து சஹமன் ஃபி கபதில் கௌஸ், அம்புக்கூட்டிலேருந்து அம்பை என்ன செய்கிறாரு எடுத்து ரத்து அன் அருமிஹி, எறிவதுக்கு ரெடியாக தயாராக நிற்கிறாரு. ஃபதக்கர்த்து கௌல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நினைவு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒலா தது அருகும் அலைய, எனக்கு எதிராக நீங்கள் எச்சரிக்கை அவர்களை அடைய செய்து விடாதீர்கள் என்று சொன்ன அந்த சொல் அவருக்கு அப்போ தான் வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கணம் அது வரலன்னா என்ன செஞ்சுருப்பாங்க தெரியுமா? அடிச்சிருந்தோம்னா ஆள் கதையை முடிச்சிருப்பாங்கிறாங்க. ஒரு அடி அம்பை வச்சு அடிச்சிருந்தோம்னா அபூ சுஃபியான் சஹாப்தை முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், எவ்வளோ பெரிய பத்ருக்கு எதிராக இருந்தவர், உஹதிலே எதிராக இருந்து கேலி செய்தவர், அஹ்ஸாபிலே எதிராக இருந்தவர், 13 ஆண்டு கால நபிகளாருக்கு தொல்லை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர், ஒரு ஹெட்ஷாட்டு கிடைக்கிது, அடித்தா ஆள் அவுட்டு, அடித்தா நல்லது தானே நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் போட்டிருக்க கணக்கு என்ன தெரியுமா? அதை நீங்கள் பிறகு அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் அது என்ன நடந்துச்சு, அபூ சுஃபியானுடைய நிகழ்வு என்ன என்பதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்கிறோம், நம்ம அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அதை குறிப்பிட இருக்கிறோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் அவங்க நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். ஆனால் டக்குன்னு ரசூல்லா சொன்னது நினைவு வந்துருச்சு, யாரையும் நீங்கள் எச்சரிக்கைப்படுத்திடக்கூடாது என்று தெரிஞ்ச உடனே ஹுதைஃபா அவர்கள் திருப்பி தன்னுடைய அம்பை வச்சுட்டு ரசூல்லாவோடு கிளம்பி வந்து விட்டார்கள். ரசூல்லா சொன்னதுக்கு எப்படி கட்டுப்படுறாங்க அந்த நபி தோழர்கள் அப்படின்னு பாருங்கள். நல்லது தானே அடித்தது அப்படின்னு செஞ்சுட்டு வரல, செய்கிறது நல்லது தானேன்னு சொல்லி ரசூல்லா தடுத்த ஹராமை தாண்டி அவர்கள் செல்லவில்லை. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். இது வேவு பார்க்க செல்லும் பொழுது உள்ள விஷயங்களாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனைய போர்க்களத்தை விட இந்த அகல் யுத்தத்தில் பார்த்திங்கன்னா நபிகளாருக்கும் சரி நபி தோழர்களும் சரி கடுமையான பசி ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், அந்த குழி தோண்டும் பொழுது உங்களுக்கு அதிகமான எனர்ஜி தேவை. நீங்கள் நம்மளே இருக்கிறோமே, ஏதாவது ஒரு குழி தோண்ட வேண்டி இருந்துச்சுன்னா, யாராவது மூத்தா போனால் கூட ஜனாசா குழி எடுப்போம், எத்தனை செவனப்பு குடிப்போம், எத்தனை கொக்கோ கோலா குடிப்போம், எத்தனை ஜூஸை குடிச்சிக்கிட்டு நம்ம வேலை செய்வோம். ஏன்னா அது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க், கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு. பூமியை தோண்டுவது என்பது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காரியம். அப்போ எதிரிகள் வராமல் இருப்பதற்காக நம்ம தோன்றனா அது எவ்வளோ கஷ்டங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தோன்றுறாங்களே. சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போன கொழுப்பு இருக்கான், கொஞ்சம் வார்கோதுமை இருக்குதான். இதை சமைச்சு நபித்தோழர்கள் நிச்சயவாங்க சாப்பிடுவார்களாம். கெட்டு போன கொழுப்பை சாப்பிட்டால் அந்த நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, அதை நாங்கள் சாப்பிடுவோம், அது எங்களுடைய தொண்டையில் சிக்கிக்கொள்ளும், உள்ளே போவாது, வெளியேயும் வராது. வெளியே துப்புனா உடலுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும், உள்ளே இறக்குனா அது இறக்க முடியாத அளவுக்கு கெட்டு போன கொழுப்பு. எந்த அளவுக்குனா அதில் வாடை வரும், ஸ்மெல்லு, கெட்ட ஜனாசாவினுடைய செத்துப்போன பிணத்தின் வாடை அதில் அடிக்கும். இதில் சாப்பிட்ற பொருளில் கெட்டுப்போன ஜனாசா வாடை அடிக்குமா? அந்தளவுக்கு கெட்டுப்போன பொருளை சாப்பிட்றாங்க. என்ன காரணம்? கெட்டுப்போன பொருளை சாப்பிடக்கூடாது, தூய்மையான சாப்பிடுங்கிற தனி வேறு எதுவும் இல்லை, நிர்பந்தம். அதை சாப்பிட்டால்தான் அவர்களால் போர்க்களத்தில் நிற்க முடியும். அதை சாப்பிட்டால்தான் கொஞ்சமாவது அவர்களுக்கு உடல் என்ன செய்யும், வலிமைகள் வரும், அவங்க கொஞ்சமாவது வேலை செய்ய முடியும். அப்போ இறைவனுடைய பாதைக்காக எப்படி இருக்கிறா? இன்றைக்கி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கறி வாங்குகிறோமே, எப்படி வாங்குகிறோம்? கொழுப்பு, நல்ல கொழுப்பை சாப்பிடுவோமா? கொழுப்பை நீக்கிட்டு தாங்கன்னு கேட்போம், போன்லெஸ்ஸாக தாங்கன்னு கேட்போம். அப்போ சாப்பிடுவதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த நபித்தோழர்களுடைய நிலைமையை ஒரு காலம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். இந்த கந்தக் யுத்தத்தில் அவருடைய நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். கெட்டுப்போன கொழுப்பை சாப்பிட்டுத்தான் அவருடைய காலத்தை கழித்தார்கள். இன்னும் நீங்கள் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பசியிலும் பட்டினியிலும் அப்படியே அல்லாஹ்வை போற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டு கவி பாடிக்கொண்டு, நாங்கள் இருக்கிற காலம்லாம் ரசூலுல்லாவோடு நாங்கள் பையத் செஞ்சிட்டோம், நாங்கள் போரில் கலந்து கொள்வோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே ஆரவாரத்துடன் பாடிக்கொண்டு மண்ணை சுமக்கிறார்கள், கல்லை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் அவங்களுடைய உணவு டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கெட்டு போன கொழுப்பு, கொஞ்சம் வார்கோதுமை, சாப்பிட முடியாமல் சில ஹதீஸ்களில் பார்க்குறோம் புற்களை சாப்பிட்டார்களாம். புல்லை சாப்பிட என்றைக்கா நம்ம நினச்சிருக்கிறோமா? ஃபுல்லாக சாப்பிட நினச்சிருக்கோம், புல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சாப்பாடு என்பது இல்லைன்னா தானே கால்நடை சாப்பிட்ற பச்சை பசைன் என்ற இருக்கிற அந்த புல்லை சாப்பிடணுங்கிற சாதாரண ஒரு விஷயமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியான ஒரு நிலையில் அந்த நபித்தோழர்கள் இருந்தாங்க. சாப்பிட்டு வயிறை நிரப்பி பாத்ரூம் போனால் மலம் கழித்தால் ஆடு மாடு மலம் கழிப்பதை போன்று பச்சை நிறத்தில் மலம் கழிப்பார்களாம். என்ன காரணம்? வயிறு ஃபுல்லாக புற்கள் இருக்கிறது, ஏனைய சாப்பாடு கிடையாது. ஆடு மாடு மலம் கழிக்கிற மாதிரி நாங்கள் மலம் கழித்தோம். யார் சொல்கிறா? அந்த போர்க்களத்தில் பங்கு பெற்ற நபித்தோழர்கள் சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க?
வியாபாரத்திற்காக சென்றார்களா, உலகத்திலே பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமத்தை அடைந்தார்களா, உலக தேவைக்காக இவ்வளவு சிரமத்தை அடைந்தார்களா? இந்த போர்க்களத்திலே உழைத்தால் இதிலே தூதருக்கு துணை நின்றால் நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் நமக்கு இதனுடைய பரிசை தருவான் என்று மறுமை இலக்குக்காகத்தான் இந்த நபித்தோழர்கள் நின்றார்கள் இந்த போர்க்களத்திலே என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுமல ஆயிஷல் இல்லை ஆயிஷுல் ஆகரா யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் அது மறுமையினுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. இதற்காக உழைக்கிற முஹாஜிர்களையும் அன்சார்களுக்கும் நீ அருள் செய்வாயாக, அவருடைய பாவங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக என்று சொல்கிறாங்கன்னா, மறுமைதான் இலக்கு, மறுமைதான் நோக்கம் என்று உள்ளத்தில் எவன் ஆழமாக பதிந்து விட்டானோ அவனை தவிர இறை பாதையில் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டவராக உழைக்கிற ஒரு பக்குவம் வர வேண்டும் என்றால் மறுமைக்காக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டும்தான் மனதிலே குடிவந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் இதை செய்ய முடியும் என்பதை இந்த அகல் போர்க்களத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 3 நாட்கள் நபித்தோழர்கள் சாப்பிடாதவர்களாக அந்த போர்க்களத்திலே அவர்கள் பங்கு பெற்று கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு நேரத்தில் நபித்தோழர்கள் அப்படியே குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். குழியை தோண்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு கல் வருகிறது. அந்த கல்லை அடித்து முடிந்தளவிற்கு உடைத்து பார்க்கிறார்கள். எந்த நபித்தோழராலும் உடைக்க முடியவில்லை. இந்த கல்லை உடைக்க வேண்டுமென்றால் வலிமையும் வீரமும் மிக்க முஹம்மது நபி அவர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த கல்லை உடைக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அவர்கள் உடைக்கக்கூடிய அந்த பொருளை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பார்த்தால் அந்த கல்லை உடைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையை ஓங்கி அந்த கல்லின் மீது ஒரு அடி அடிக்கிறார்கள். அடிக்கும் பொழுது அந்த கல் அப்படியே தூசி படலமாக மாறிவிடுகிறது. நீங்கள் இதில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கையை உயர்த்தும் பொழுது ஆடை லேசாக விலகுறது. ஒரு நபித்தோழர் பார்த்து கேப்சர் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க, நாங்களெல்லாம் ஒரு கல்லை கட்டி கொண்டிருந்த அந்த வேளையில் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு கல்லை கட்டி கொண்டவர்களாக அந்த போர்க்களத்தில் இருந்தார்கள். அவர்கள் மன்னர் தான், மன்னாதி மன்னர் தான், அவர்கள் ஆன்மீக தலைவர் தான். ஆனால் அந்த அல்லாஹ்வின் தூதருடைய நிலைமையை அல்லாஹ் அகல் போர்க்களத்திலே வயிற்றிலே கல்லை கட்டியவர்களாக அந்த களத்திலே வைத்திருக்கிறான் என்றால் அந்த தூதருக்கு அல்லாஹ் எவ்வளவு சோதனை கொடுத்தான். இன்றுள்ள இஸ்லாமிய சமுதாயம் சின்ன பிரச்சனைகள் வந்தால், சின்ன சோதனைகள் வந்தால், ஒரு உயிரிழப்புகள் வந்தால், பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பு வந்தால் உடனே நம்ம எவ்வளோ ஹலாலாக இருக்கிறோம், தொழுகையாளியாக இருக்கிறோம், தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறானே, ஏன் மற்ற ஆட்களை சோதிக்க மாட்டானா, இதோ இவன் ஹராமில் இருக்கிறான், தொழாமல் இருக்கிறான், கருப்பு நெறியை தவற விட்டு கொண்டிருக்கிறான், இவனுக்கு அல்லாஹ் எந்த பாதிப்பையும் கொடுக்காமல் இருக்கிறான் என்று ஒரு இடத்துல ஈமானிலே சருகிறமே. நீங்கள் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழாதவர்களா, அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்யாதவர்களா, அல்லாஹ்வுடைய தூதர் தியாகம் செய்யாதவர்களா, அல்லாஹ்வுடைய தூதரை மாறி அமல் செய்யக்கூடியவர் உண்டா? அப்படிப்பட்டவரை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கல்லையும் உடைத்தார்கள், வயிற்றில் இருந்த கல்லையும் நபித்தோழர்கள் பார்த்தார்கள். அந்த அளவிற்கு பசி மயக்கத்தில் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களெல்லாம் பசி அதிகரித்து கொண்டிருக்கிறது, மக்களெல்லாம் ஒரு கல்லை கட்டி கொண்டிருக்கிற வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டினார்கள். அடுத்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வயிற்றிலே 2 கல்லை கட்டியவர்களாக அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வளவு பசி, ஒரு விதமான ஒரு இறுக்கம். அப்படி இருந்தால் குனிந்து வேலை பார்ப்பவர்களுக்கு அது கொஞ்சம் வசமாக இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் வெயிட் தூக்குறவங்க இடுப்பில் ஒரு துணி கட்டுவாங்க. ஜிம்முக்கு போகிறவங்கள வெயிட் அடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு பெல்ட் போட்டு என்ன செய்வாங்க, வெயிட் அடிப்பாங்க. காரணம், அவர்கள் பார்க்கிற வேலை மணலை சுமந்து மணலை அந்த வெயிட்டை தூக்குற ஒரு வேலையினால முதுகுக்கு சாப்பிடாத காரணத்தினால் முதுகுக்கு தெம்பு இல்லாவிட்டால் முதுகுல பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதனால் பசியின் காரணத்தில் ஒரு கல்லை வச்சு இறுக்கி கட்டிட்டா இப்படி நிமிர்ந்தவர்களாக என்ன செய்வாங்க, அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்க்க முடியும். கூனி குறுகியவர்களாக மாறிவிட மாட்டார்கள். ஒரு விதமான ஒரு கணத்தை அவர்களுடைய வயிற்றிலே கொடுக்கும் என்பதற்காகத்தான் அரபுகள் இப்படி ஒரு பழக்கத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டியதை பார்த்த உடனே ஜாபிர் பின் அப்துல்லா, உஹது போர்க்களத்தினுடைய தந்தை இறந்தார்களே, அந்த ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களுடைய உள்ளம் அப்படியே கொதித்து எழுந்து விடுகிறதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யஅதன் லீ இலல் பைத்தி, கொஞ்சம்
வீட்டுக்கு போயிட்டு வர எனக்கு அனுமதி தாங்களே அல்லாஹ்வுடைய தூதரே. அவர் வீடு அங்கே பக்கத்துலலாம் போல. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க. அவங்க போகிறாங்க, போய் தன்னுடைய மனைவிட்டு சொல்கிறாங்க, ரைத்து பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் மா கான ஃபி தாலிக சபரன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒன்றுமே இல்லை, பசியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. மா கான ஃபி தாலிக சபர், என்னால் பொறுமையாக அந்த சபையில் இருக்க முடியவில்லை. ஃபஇந்தகி ஷையுன், உன்கிட்ட ஏதாவது இருக்கா என்று கேட்குறாங்க. அவருடைய மனைவி சொல்கிறாங்க, காலத்து இந்தி சஈருன் வ அனாக்குன், ஒரு பெட்டை ஆடும் என்னிடத்துல கொஞ்சம் கோதுமையும் இருக்கிறது. ஒரு பையை எடுத்துகிட்டு வராங்க, அதில் கொஞ்சம் கோதுமை இருக்கிறது, இதுதான் என்கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே அதை அவர்கள் அந்த பெண்மணி அவர்களுடைய மனைவி அவருடைய பேரை நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அவருடைய பேர் சுஹைலா பின்த் மசூத் என்ற ஒரு பெண்மணியைத்தான் ஜாபிர் பின் அப்துல்லா திருமணம் செஞ்சுருந்தாங்க. அந்த மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் பசியில் இருக்கிறாங்களா, உடனே கோதுமை இணைச்சாங்க. அப்படி அவர்கள் அந்த கோதுமையை அரைத்து ரொட்டி சுடுவதற்காக அதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, டக்குன்னு அந்த ஆட்டை அறுத்து பீஸ் போட்டு வெட்டி சட்டியில் போட்டு அதை கொதிக்க வைக்கிறார்கள். கொதிக்க வச்சுட்டு ஜாபிர் அவங்க போகிறாங்க. போகும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் அவங்க தோழர்கிட்டையும் என்னைய அவமானப்படுத்திடக்கூடாது, உணவு கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு தக்கன ஆளை கூட்டுவாங்க, ஒரு 2 பேரை வேணால் கூட்டு வரலாம் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. இது புகாரில் வர செய்திதான். உடனே ஜாபிர் அவங்க வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார்கள், நபித்தோழர்களை பார்க்கிறார்கள், கண் கலங்குகிறது. அனைவரும் அப்படியே உழைத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே மெதுவாக வந்து பேசுகிறார்கள், உங்களுக்காக உணவு என்னிடத்தில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வரலாம், உங்களுடன் ஒருவரோ அல்லது இருவரோ வரலாம் அல்லாஹ்வுடைய தூதரே, வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஃபஸாஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டார்கள், யா அஹ்லல் ஹந்தக், அகல்வாசிகளே, இன்ன ஜாபிரன் கது சனா சூரா, ஜாபிர் நமக்காக உணவு வைத்திருக்கிறார், விருந்து வைத்திருக்கிறார், வ ஹய்ய ஹல்லா பிக்கும், வாங்க அந்த உணவு அழைப்புக்கு நீங்கள்லாம் வாங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுறாங்க. ஜாபிர் அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியலை, நம்மக்கிட்ட இருக்கிற உணவு என்ன உணவு, ஒரு 2-3 பேருக்கான உணவு தான், அல்லாஹ்வுடைய தூதர் மொத்த படையும் கூப்பிட்டாங்களே என்று சொல்லி ஜாபிர் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் உங்களுடைய மனைவி ரசூல்லாவை கூட்டு வருவாங்கல்ல, வர்றது ரசூல்லாவில், ரசூல்லா வரவேற்பதற்காக வாசல்லே நிற்கிறாங்க. பார்த்தா பெரும் கொண்ட கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, விருந்துக்காக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வராங்க, தோழர்கள் வராங்க. ஜாபிர் அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வராங்க. வந்தோடனே மனைவி, இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் வீட்டில் இருக்கிறது தானே, வந்தோடனே மனைவி கோவத்தில் சொல்கிறாங்க, ஒபிக்க என்ன கடுகெடுத்து நிற்கிறாங்க. ஜாபிர் சொல்கிறார், ஏம்மா நீ சொன்னதெல்லாம் நான் ரசூல்லாட்ட சொல்லிட்டேன், சொன்ன பிறகு ரசூல்லா என்ன செஞ்சாங்க, இவ்வளோ பேரை கூட்டு வந்துட்டாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு கடுகெடுத்துக்கிட்டு அவங்க மனைவி நினைச்சாங்க. என்ன செய்யன்னு தெரியலல்ல, 2-3 பேருக்கு உணவு இருக்குன்னு பார்த்தா வர்ற கூட்டத்தை பார்த்தா பெரும் கூட்டமாக வருகிறது. அப்போது எல்லாரும் வரும்பொழுது மனைவிக்கு என்ன செய்யன்னு தெரியல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபித்தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, முண்டி அடிச்சுட்டு போகாதீங்க, ஒரு ஆளாக போய் என்ன செய்யுங்க, உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நேராக போய் ஜாபிர் அவர்கள்ட்ட அவருடைய மனைவிட்டையும் பேசுகிறாங்க, ரொட்டி சுட்டுறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுங்கள், நான் ரொட்டி சுட்டுறேன், அவ்வளோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த மாவை வந்து நீங்கள் இறக்கிற வேண்டாம், அரைச்சி கொண்டே இருங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே போய் எச்சிலை துப்பி, அல்லாஹ் அதில் ஒரு பரக்கத்து வச்சுருக்கிறனால ஒரு முஅஜிஸாத் அங்கே நிகழும். அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், மாவு அதிகரிக்கிறது. இறைச்சி தட்டில் அதே மாதிரி நபிகள் நாயகம் செய்கிறாங்க, இறைச்சி அதிகரிக்கிறது, இறைச்சி வேகிறது, மாவு அரைக்கிறாங்க, ரொட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரொட்டியை சுடுறாங்க, சுட்டு தள்ளுறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, வயிறு நிறைஞ்சிட்டாங்க, இன்னமும் பாத்திரம் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி வரம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, சுஹைலாவே, ஜாபிரே, நீங்கள் சாப்பிட்டு இல்லாதவங்களுக்கு நீங்களும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வஹும் அல்ஃபோன், அப்போது அவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1000 நபர்கள் இருந்தார்கள். 1000 பேர் வந்து என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டு போனாங்க. இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு பரக்கத்தாகவும் என்ன செய்ய முடிகிறது, இந்த போர்க்களத்தில் பார்க்க முடிகிறது. சாப்பிட்டுட்டு போய் அவங்க மீண்டும் என்ன செய்கிறாங்க, அவருடைய வேலையை பார்க்கிறார்கள். கூட்டுப்படையினர்கள் தங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. மறைந்திருந்த படையினர்கள் அப்படியே கூட்டாக ஒட்டுமொத்த தொகுப்பாக வரும் பொழுது முனாஃபிக்குகள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தை இவ்வளோ பேரை பார்த்தவுடனே இது எக்குழு முனாஃபிக் கூட 33வது அத்தியாயத்தில் சூரத்துல் அஹ்ஸாபிலே 12வது அல்லாஹ் பேசும்பொழுது, முனாஃபிக்குகளும் வல்லதீன ஃபி குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவர்களும் இந்த கூட்டுப்படையினர்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூர், இழிவானதைத்தான் நெருக்கடியானதைத்தான் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, இன்னும் இப்படி நெருக்கடியில் விட்டாங்க, எல்லாரும் நம்மை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே என்று முனாஃபிக்குகளுடைய உள்ளம் இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு எதிராக களமாடும் பொழுது, இஸ்லாத்திற்கு சப்போர்ட்டாக களமாடி நிற்கும் பொழுது எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளை பார்த்து என்றைக்குமே மனம் கலங்கி விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம நிற்பது அல்லாஹ்வுடைய பாதைக்காக இருக்க வேண்டும். உண்மையான முஃமின்களுடைய நபித்தோழர்களுடைய
அல்லாஹ்வையும் தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய அந்த தோழருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எடுத்து காட்டுகிறான். 33வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், கூட்டு படையினர்களை ஒட்டுமொத்த எதிரிகளையும் முஃமின்கள் பார்க்கும் பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் தூதரும் எதை வாக்களித்தார்களோ, அல்லாஹும் தூதரும் எதை உண்மைப்படுத்தினார்களோ, இதோ அந்த கூட்டுப்படையினர்கள் நம்மை நோக்கி வந்து விட்டார்கள். ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானா வ தஸ்லீமா, கட்டுப்படுதலையும் ஈமானையும் தான் அந்த கூட்டத்தை பார்த்தும் அவர்களுக்கு அதிகரித்தது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அந்த நபித்தோழர்களுடைய ஈமானிய உறுதியை நமக்கு மேற்கோள் காட்டுகிறான். அப்போ எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்திற்காக உழைக்கும் பொழுது, இஸ்லாத்திற்காக பாடுபடும் பொழுது, இஸ்லாத்தை கடைபிடிக்கும் பொழுது மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஈமானை வலுப்பெறச் செய்கிற அந்த செயலில் தான் இருக்க வேண்டும் என்பது நமக்கு இதில் தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த அஹ்ஸாப் என்ற யுத்தத்தில் எதிரிகள் அப்படியே வந்து அந்த அகலில் பார்த்தா மிகப்பெரிய அகலை காணுகிறார்கள். மிகப்பெரிய ஏமாற்றம் எதிரிகளுக்கு. அகல் இப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய அகல் இருக்குன்னு சொல்லி டைரெக்டாக தாக்க முடியாதனால இறங்கி ஏற பார்க்குறாங்க. ஏறுறதுக்கு பாதை அமைக்க பார்க்குறாங்க. மேலிருந்து அம்பு தாக்குதல் நடைபெறுகிறது. இவங்களும் கீழே இருந்து அம்பு தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க. முஸ்லீம்கள் அம்பு மலையை பொழிகிறார்கள். முஸ்லீம்களை அவர்களால் நெருங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அகலை அல்லாஹுடைய தூதர் முன்னாடியே புத்திசாலித்தனமாக ஆலோசனை செய்து ஏற்படுத்திய காரணத்தினால் அவர்கள் அப்படி திணறி விட்டார்கள். அவன் கீழே இறங்கி ஏற பார்க்குறான், பாதை அமைக்க பார்க்குறான். முஸ்லீம்கள் தாக்குறார்கள், இவர்களும் தாக்குறார்கள். இப்படியே தாக்குதல்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. நம்ம கொஞ்சம் தாக்குறதை விட்டோம்னா அவன் ஏறி நம்மளை வந்து அடைஞ்சிருவான். அவன் முஸ்லீம்களும் விழிப்போடு தாக்கி கொண்டிருக்க வேண்டும், இவனும் விழிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நபித்தோழர்கள் அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அசரனுடைய நேரம் தொழுவது, போரில் பொதுவாக தொழுவது உங்களுக்கு தெரியும்ல, அல்லாஹ்வுடைய தூதரை தொழு வைக்கிறாங்க, இல்லை யாரும் தொழ வைக்கிறாங்கன்னா ஒரு ரக்காயத்து தான் கடமை. ஒரு ரக்காயத்தை பின்னாடி தொழுதுட்டு நம்ம போயிட வேண்டியதான், சலாம் கொடுத்துட்டு அடுத்தால் வந்து ஒரு ரக்காயத்து தொழணும். அச்ச நேர தொழுகை என்பது இப்படித்தான். ஒரு ஆள் பாதுகாப்பாங்க, ஒரு குரூப்பு தொழுவும், குரூப்பு பாதுகாத்த குரூப்பு திருப்பி தொழுகைக்கு வருவாங்க, தொழுது குரூப்பு திருப்பி பாதுகாப்புக்கு போகும். இப்படி ஒரு ரக்காயத்தை தொழுது கொள்வார்கள். ஆனால் அந்த போர்க்களத்தில் ஒரு அசருடைய நேரத்தில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எதிரிகள் அப்படியே மேலே வருவதற்கு முனைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாக்குதல் ஈடுபடும் பொழுது நபித்தோழர்களில் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய அந்த செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் உமர் இப்னு கத்தாப் ஜா யௌமுல் ஹந்தக் தினத்தில் உமர் அவங்க வந்தாங்க. பாய்தமா கரபத்தி ஷம்ஸ், சூரியன் மறைஞ்ச பிறகு அவங்க வந்தாங்க. ஜஅல யசுப்பு குஃபாரு குறைஷி காஃபிர்களை திட்டிக் கொண்டே வந்தார்கள். கால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா உஸல்லில் அஸர ஹத்தா காலத்தி ஷம்சுல் தக்ரூப், சூரியன் மறைந்து விட்டது, இன்னும் என்னால் அசர் தொழ முடியவில்லை. இந்த குறைஷி காஃபிர்கள் என் அசர் தொழுகை தாமதப்படுத்தி விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்று அந்த போர் நேரத்திலும் கூட அசர் தொழுகை தவறிவிட்டதை என்பதை குறைசிகளை திட்டிக் கொண்டு என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி மா சல்லைத்துஹா, நானும் இன்னும் அசர் தொழலன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஃபகும்னா இலல் புத்ஹான் என்ற இடத்திலே அவர்கள் நின்றார்கள். ஃபத்தவல்லா அலி சலாத்தி, தொழுகைக்காக ஒழு செய்தார்கள், மக்களும் ஒழு செய்தாங்க. ஃபசல்லல் அசர் பஅதமா கரபத்தி ஷம்சு சும்ம சல்ல பஅதல் மக்ரிப், அசரை தொழுதோம், மக்ரிபையும் தொழுதோம். சூரியன் மறைந்ததற்கு பின்னால் என்ன செஞ்சோம், அசரை மக்ரிபையும் தொழுதோம். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நேரம் தவறிவிட்டால், அந்த கவனத்திலிருந்து நம்ம மறந்தவர்களாக ஆகிவிட்டால் தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், தொழுகை அதனுடைய நேரம் தாண்டி என்னைக்காவது பாருங்கள், அந்த வாழ்நாளிலேயே இந்த அகல் என்ற இந்த யுத்தத்தில் கொஞ்சம் எதிரிகள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால மறதியாகி போய் ஆகிப்போச்சு. எதிரிகள்கிட்ட கான்சென்ட்ரேஷன் பண்ணனால அசர் தொழுகையினுடைய நேரம் தவறிவிட்டது. அதுக்காக கூட அவர்களை திட்டிக் கொண்டு தான் உமர் அவங்க இருந்தாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த அசர் தொழுகையை தொழுது விட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புகாரில் 2931 செய்தியாக வருது. லம்மா கான யோமுல் அஹ்ஸாப்னாலும் ஹந்தக்னாலும் ரெண்டு ஒரு யுத்தம் தான். இந்த கூட்டுப்படையினர்களுடைய அந்த அஹ்ஸாப் யுத்த நாளிலே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சில பேர் எதிர்த்து பிரார்த்தனை செய்தார்கள். மலா அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரன், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இவர்களுடைய வீட்டையும் இவருடைய கபரையும் நெருப்பால் நிரப்புவானாக. என்ன காரணம் தெரியுமா, ஷஹூலுனா அனி சலாத்தில் உஸ்தா ஹீன காபத்தி ஷம்ஸ், சூரியன் மறைகிற வரையில் இவன் என்ன செஞ்சுட்டாங்க, அசர் தொழுகை எங்களுக்கு தாமதப்படுத்தி எங்களை வேலையில் இவர்கள் ஈடுபட வைத்து விட்டார்கள். எனவே இவர்களுடைய வீட்டையும் இவருடைய கபரையும் நீ நெருப்பால் நிரப்புவாயாக. இதில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. உமர் அவங்க வருத்தப்பட்டதுலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையிலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தொழலன்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? மனுஷனாக வாழ்கிறோமே, அல்லாஹ் எதுக்குங்க இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான்? மா ஹலக்கத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான்.
அப்போ அல்லாஹ்வை நம்ம வணங்கக்கூடியவர்களாகத்தானே இருக்கணும். வணக்கத்தில் முதன்மையான வணக்கம் எது? தொழுகை தானே முதன்மையான வணக்கம். தொழாதவருடைய தலை நாளை மறுமை நாளிலே நசுக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறேன். இந்த நோன்பு காலத்தில் தொழுகிற இந்த சமுதாயம் ஏன் நோன்பு முடிஞ்சு தொழுவலை? ஷாபானில் தொழுகைக்கு ஆளை காணும், ரமலானில் தொழுகிறாங்க, ஷவ்வாலில் ஆளை காணும். அதுதான் ஒரு பதிவு போடுவாங்க, காணவில்லை. ரமலானில் தொழ வந்தவர்களை ஷவ்வாலில் காணவில்லை. தேடியவங்க கூட சொல்லணும். இந்த ரமலான் காலத்தில் பள்ளியாசல சில அட்ராசிட்டிஸ் நடக்கும் பாருங்கள். பள்ளியில் பார்த்தீங்கன்னா ரமலானில் அவ்வளோ கூட்டம் நிறைந்து வருது. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், அது நல்ல ஒரு நிலை தான். ரமலானில் கண்டிப்பாக நம்ம தொழணும். இது ஏன் மற்ற மாதத்தில் இல்லை? ஏன் ரமலானில் மட்டும் தான் நம்ம முஸ்லீமா? இமாமுக்கு இடம் கிடைக்காதுங்க. ஒரு நிமிஷம் இமாம் லேட்டாக வந்தார் வைங்க, இமாமுக்கு இடம் தராத அளவுக்கு சஃபல் நிறைஞ்சிருவாங்க. இமாமுக்கு எஞ்சி கூத்தாடி வரணும். எங்க நான் தான் அந்த பள்ளிக்கு இமாமு, நீங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கிறிய, ஒரு வருஷம் அந்த பள்ளியில் இமாமா இருக்கிறேன், 11 மாதமாக, கொஞ்சம் நீ முன்னாடி விட்டிங்கன்னா போய் நான் மகரிப் தொழுவ வச்சுருவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு இது வந்துக்கிட்டு ஃபேனை போடுங்க, லைட்டை போடுங்கன்னு அவ்வளவு பரபரப்புகள் ரமலான் காலத்தில் இருக்க. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும். இது ஏன் ஏனைய காலத்தில் இல்லை? ரமலானில் வந்த சீசனபிளாக இருக்கக்கூடாது. தொழுகைன சீசனா? இது என்ன ஒரு மாம்பழ சீசனா இது? இல்லை மற்ற பழங்கள் இருக்கிற மாதிரி குளிர்காலம் மழைக்காலம் மாதிரி சீசனபிளாக இருக்கிற விஷயமா இது? தொழுகை என்பது சுவாசம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு நிலை. சாகிற வரைக்கும் இந்த தொழுகை என்பது நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் அதில் கான்சென்ட்ரேஷன் செய்யக்கூடியவர்களாக நமக்கு தெரியவில்லை. தொழுகையை தவிர மற்ற எல்லா வேளையிலும் முனைப்பு காட்டக்கூடியவர்கள், தொழுகையில் அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கரெக்டாக தொழக்கூடியவராக இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ உமர் அவர்களுடைய அந்த நிலையை பாருங்கள். இன்றைக்கி சில நபர்கள் தொழுகையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எவனா ஒருத்தன் தொழ போகிறேன்னா, எவன் தான் லேட்டாக தொழுதுக்குருவோம், கொஞ்சம் கழித்து தொழுதுக்குருவோன்னு தொழுகையை தாமதப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு ரசூலா செஞ்ச துவா என்ன? மல் அல்லாஹு புயூத்தஹும் குபுரஹும் நாரன், உன் வீட்டையும் கபரையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவான்ட்டாங்க. அப்போ தொழுகைக்கு தாமதத்துக்கு நம்ம என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்கோம். ஒருத்தர் தொலை போகிறாருன்னா விட்டுற வேண்டியதான். நீ தொழலைன்னா அதனுடைய பாவம் உனக்கு இருக்குது. அடுத்தால் தொழுகை நீ தடுத்து தாமதப்படுத்துறன்னு வைங்க, அந்த பாவத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், சுமக்க வேண்டியிருக்கும். எனவே யாருடைய தொழுகைக்கு தடையாக நம்ம இருந்துடக்கூடாது, யாருடைய தொழுகைக்கும் தாமதமானவர்களாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போர்க்களத்தில் கூட இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொழுகிறார்கள் என்றால், இன்றைக்கி நம்ம போர்க்களத்தில் இருந்து கொண்டா தொழுகையை விடுகிறோம். சுபு தொழுகையுடைய நம்முடைய நிலைமை என்ன, அசர் தொழுகையுடைய நம்முடைய நிலைமை என்ன, இஷா தொழுகையுடைய நம்முடைய நிலைமை என்ன என்று ஒவ்வொரு தொழுகையும் யோசித்து பாருங்கள். முஸ்லீம்களில் ஒவ்வொரு முஸ்லீம் இருக்கிறான். ஜும்மா முஸ்லீம்னு ஒரு குரூப் இருக்குது, அவன் ஜும்மா மட்டும் தான் தொழுகைக்கு வருவான். பெருநாள் முஸ்லீம் ஒரு குரூப் இருக்குது, வருஷத்துக்கு 2 நாள் தான் அவர்களுக்கு தொழுகை. நோன்பு முஸ்லீம்கள் நோன்புக்கு மட்டும் என்ன செய்வாங்க. முஸ்லீம்களில் இப்படி தொழுகை ரீதியான கேரக்டரில் இத்தனை பிரிவுகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விவரம் தெரிந்த வயதிலிருந்து நீங்கள் ஊனமுற்றாலும் சரிதான், நோயுற்றாலும் சரிதான், பயணத்தில் இருந்தாலும் சரிதான், தண்ணீர் இல்லாவிட்டாலும் சரிதான், நிற்க முடியவில்லை என்றாலும் உட்கார முடியவில்லை என்றாலும் தொழுகையை விடுவதற்கு உங்களுக்கு சலுகை இல்லை. தொழுகையை நீங்கள் தொழாதவர்களாக இருக்கலாம். அந்த தொழாதவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய பிணம்தான் இந்த பூமியில் இருக்க வேண்டும், ரூஹ் இருக்கக்கூடாது என்ற நிலை இருந்தால் மட்டும்தான் தொழுகை இந்த உலகத்தில் விடுவதற்கு உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த போர்க்களத்தில் அடுத்த கட்ட நிகழ்வை பார்த்திங்கன்னா, அந்த எதிரிகளுடைய அம்பு தாக்குதல், அதில் ஒரு ஆள் ஹிப்பான் என்ற ஒரு நபித்தோழர் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, நபித்தோழரில் ஹிப்பான் என்ற ஒரு குறைஷியை சார்ந்த ஒருத்தர், ஹிப்பான் இப்னு அல் அரிகா என்ற ஒருவன் சாத் இப்னு முஆத் அவர்களுடைய கையிலே அம்பை அடித்து விடுகிறான். கடுமையான காயம் சாத் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து செஞ்சாங்க. சாத் அவர்களை அடிக்கடி நலம் விசாரிக்கும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த நேரத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி பெரும் படை இருக்குது, பின்னாடி பார்த்திங்கன்னா பனு குறையிலா இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டத்தார் இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் என்ன செய்யன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரில. பின்னாடி இருந்து அவன் தாக்குனாலும் நமக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்குது, முன்னாடி எடுத்துக்கொண்டாலும் அதிகமான பாதிப்புகள் இருக்குது. என்ன செய்யலாம்? இந்த நேரத்தில் சில பேர் குழப்பி கொண்டு, வாங்க நம்ம வீடுகள்லாம் பாதுகாப்பாக இல்லை, 33, 13, 12 நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், நம்முடைய வீடுகளில் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்க அவங்க வீடு மதினாவில், இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்று இந்த போர்லேருந்து பின்வாங்கி சில நபர்களை நயவஞ்சர்கள் இழுத்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, என்னடா முன்னாடி இவ்வளோ பேர் படையிட்ட ஃபைட் பண்ணுறோம், பின்னாடி பனு குறையெல்லாம் வந்து அடிச்சிட்டாங்கன்னா நம்முடைய நிலைமை மாறிவிடும் என்று சொன்னோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறாங்க. ஹிசாபுடைய யுத்தத்தில் கேட்குறாங்க, அல்லாஹும்ம இறைவா ஜிலல் கிதாபி, வேதத்தை அருளிய இறைவனே, சரி அல் ஹிசாப், உன்னுடைய விசாரணையை நீ விரைவுபடுத்து.
யஹ்ஸிமில் அஹ்ஸாப், இந்த கூட்டுப்படையினர்களை நீ தோற்கடித்து விடு. வஸல்ஸில் பிஹிம், அவருடைய உள்ளத்தில் நீ நடுக்கத்தை ஏற்படுத்து. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடுக்கத்தை ஏற்படுத்தினால், அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தால், அந்த கூட்டுப்படையினர்கள் அனைவர்களும் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று ஒரு அணியில் திரண்டு நின்றார்களோ அவர்களெல்லாம் என்று சென்று விட்டார்கள். இன்றைக்கும் பார்க்குறோம், இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு ஒரு அணியில் நிற்கிறான். கிறிஸ்துவர்களும் யூதர்களும் ஒன்று சேருவாங்களா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாலஸ்தீனத்தை எதிர்க்கிறானே, கிறிஸ்துவனும் யூதனும் ஒன்று சேர முடியுமா? கிறிஸ்துவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார்? முஸ்லீம்கள். யூதர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார்? முஸ்லீம்கள். யூதர்களை பிறோன் ஆண் குழந்தைகளை கொன்னான், பெண் பிள்ளைகளை என்ன செஞ்சான்? அவன் உயிரோடு விட்டான். நீங்கள் பாருங்கள், ஆண்களை கொள்ளலை, அபுனா ஆகும், ஆண் பிள்ளைகளை கொன்றான். குழந்தையை கொள்ள மனசு வருமா? அவன் கொன்றான். அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியனாகவும் அரக்கனாகவும் இருப்பான். இந்த யூதர்களை, பனு இஸ்ரவேலர்களை பெரிய பெரிய வேலைகளுக்கு பிரமிடு மாதிரி கட்டுவதற்கு, மனிதனுடைய சக்திக்கு மீறி இருக்கிற வேலைகளை அட்டித்து நாயை போன்று நடத்தியவன் ஃபிரௌன். நாயை விட கேவலமாகத்தான் இந்த யூதர்களை அவன் நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் வந்தார். இறை தூதராக வந்து அரசில் பனி இஸ்ராயலை ஏன்ட்ட நீ அனுப்பிடு அப்படின்னு சொல்லி சம அந்தஸ்தை கொடுத்தவர்களை அனுப்புவதற்கு முதலில் யூத நாய்களுக்கு, இன்றைக்கி யூதர்கள் நாயாக ஃபிரௌனிடத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு குரல் கொடுத்த ஒரு மனிதர் என்றால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு முஸ்லீம். கிறிஸ்துவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு யூதன் யாருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும்? கடைசி வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாளில் அவனும் நோன்பு வச்சான். இன்றைக்கி மூசா அவர்கள் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்பதற்கு யூதர்கள் நோன்பு வைத்ததற்கான காரணமும் அதான். மூசாவை அவர்கள் நேசித்தார்கள். அப்போ மூசா ஒரு முஸ்லீம் தானே? பலஸ்தீனத்தில் இருக்கிறவனும் முஸ்லீம் தானடா. எந்த மூசா உங்கள் முன்னோர்களை காப்பாற்றினாலும் அந்த மூசாவை இறை தூதராக ஏற்றிருக்கிற அந்த பிள்ளைகளை உனக்கு எப்படா கொள்ள மனசு வந்துச்சு? கொள்கை ரீதியாக பார்த்தால் உன்னை காப்பாற்றி உனக்கு உயிர் பிச்சை போட்டவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதை மறந்துவிட்டு நன்றி கட்டத்தனமாக நீ செய்கிற அதுதான் உன் புத்தி என்பதை இறைவனே எங்களுக்கு திருமறையில் சொல்லிவிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கு யார்தான் இருக்கும்? அவர்களுடைய ஈசா என்பவரை கடவுள் என்கிறார்கள். நாங்கள் கடவுள்னு அதை சொல்லலை. நாங்கள் இயேசு என்பவரை, ஈசா என்பவரை கடவுளுடைய தூதர் என்று நாங்கள் சொல்கிறோம். நீ தூயவன், இறைவன் என்று நீ சொல்கிறாய். இதில் தான் உனக்கு எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு கொள்கை பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இயேசுனுடைய பிறப்பை நாங்கள் குறைவு சொல்லவில்லை. உன் பார்வையில், கிறிஸ்துவ பார்வையில் இயேசுவனுடைய, ஈசாவினுடைய பிறப்பை நாங்கள் குறை சொல்லவில்லை. எந்த ஆணும் தொடாத நிலையில்தான் மரியம் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அவர் பேசினார், அவர் அற்புதம் செய்யக்கூடியவர், குஷ்ட நோய்களை சரிப்படுத்துவார். அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு பொருள் வச்சுட்டு யாருன்னு கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்வார். அவர் நிறைய அற்புதங்களை அவர் செய்யக்கூடியவர் என்பதில் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் யூதன் என்ன தெரியுமா? கிறிஸ்துவர்களை சொல்லுவான், விபச்சாரிக்கு பிறந்தவர் ஈசா என்றான். அப்போ வரலாற்று எதிரிகள் இவர்கள் 2 நபர்களும். ஆனால் பாருங்கள், இஸ்லாத்தை எதுக்கிறதுக்கு இவங்க ஒரு கை கோர்த்து நிற்கிறார்கள். அஹ்ஸாப் அதை தான் நம்ம காட்டிடுச்சு. அவனுக்குள்ளே நெருப்பு வணங்கி இருந்தான். நெருப்பு வணங்கிய கிறிஸ்துவ ஏற்றுக்குருவானா? யூதர்கள் ஏற்றுக்குருவாங்களா? எல்லாரும் சேர்ந்து அஹ்ஸாபில் வந்தான். அப்போ இஸ்லாம் என்று விட்டால், சத்தியம் என்று வந்து விட்டால் எதிரிகள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து விடுவார்கள். சத்தியம் தனித்துத்தான் இருக்கும். இது தனித்தவனுடைய மார்க்கம். அல்லாஹ் தனித்தவனாகத்தான் அவர்களை தோற்கடிப்பான் என்பதுதான் அஹ்ஸாபுடைய வரலாறாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சமுதாயமே, சாது இப்னு முஆதன் அவர்களுடைய மரண நிகழ்வு இந்த போர்க்களத்திலே நடைபெறுகிறது. இன்ன சாத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பொய்யர் என கருதியவர்களையும் அவர்கள்ட்ட போர் செய்வது தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தை விடவும் எனக்கு விருப்பமானதாக இருக்குது என்று சொல்லி சாத் அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. இப்போ சாத் அவர்கள் எப்படியான பிரார்த்தனை செய்கிறாங்க பார்த்தீங்களா? யா அல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய தூதரை பொய்யென கருதியவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஊரை விட்டு வெளியேற்றினார்களே, இவர்களுக்கு எதிராக நான் போர் செய்வது தான் எல்லாவற்றையும் விட எனக்கு விருப்பமானது உனக்கு தெரியும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபைன்னி அதுன்னு அன்னக்க கது வதாத்தல் ஹர்ப பைனனா வ பைனகும். யா அல்லாஹ், எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள இந்த போரை நீ நிறுத்திவிட்டாய் என்று நான் பர்சனலாக எண்ணுகிறேன். ஃபைன்கான பக்கியமின் ஹர்பில் குறைஷி செய்யும், குறைஷிகள்கிட்ட போரில் மீதி நான் போர் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தால் ஃபஅப்கீனி லஹு ஹத்தா உஜாஹிதுஹும் ஃபிக்க, அவரிடத்தில் என்னை போர் செய்வதற்காக என்னை உயிரோடு வைத்துவிடு. காயம் அதிகமாயிருச்சு, வலி அதிகமாயிருச்சு. இந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத் கேட்குறது, யா அல்லாஹ், நீ குறைஷிகளோட போரை நிறுத்திட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை மீதி பிற்காலத்தில் நீ தான் அறிஞ்சவன், போர் ஏதோன்னு இருந்துச்சுன்னா என்னை நீ உயிர் வாழ செய். இன் குன்த வலாத்தல் ஹர்ப, போரை நீ நிறுத்திவிட்டாய் என்றால்
ஃபஃப்ஜுர்ஹா, காய்ந்து போன இந்த காயத்திலே மீண்டும் ரத்தம் கொதிக்கச் செய்து என்னை நீ இந்த போர்க்களத்திலே வஜஅல் மௌத்தத்தி ஃபீஹா, இதிலே எனக்கு நீ மரணத்தை கொடுப்பாயாக என்று சஅத் இப்னு முஆத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஃபன் ஃபஜ்ரத் மின் லபத்திஹி, அவருடைய ஈரல் பகுதி நெஞ்சு பகுதியிலிருந்து ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது. அவர்களுக்கு கீழே கூடாரம் அமைத்தவர்களுடைய கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தங்கள் பீறிட்டு வரும்பொழுது பயந்து விட்டார்கள். இது என்ன ஒரு ரத்தம் என்னன்னு கேட்கும் பொழுது இது சஅத் அவர்களுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய ரத்தம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலேயே சஅத் இப்னு முஆத் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். நயவஞ்சர்களில் சிலர் எல்லோரும் சேர்ந்தான் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்தாங்க. இந்த சஅத் இப்னு முஆதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சிறப்பை சொன்னார்கள். ஜனாசாவை அப்படியே தூக்கி சொல்லும்போது நயவஞ்சர்கள் சொன்னாங்க, இன்னும் இந்த ஜனாசா ரொம்ப லேசாக இருக்கிறது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்கள் அந்த ஜனாசாவை சுமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால தான் அவனுடைய கணம் உங்களுடைய கையில் தெரியாமல் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்றால் இந்த அஹ்ஸாப் யுத்தத்திலே சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்துச்சு. இதுக்கு முன்பு உள்ள போர்க்களத்திலும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தது. ஆனால் எதிரியினுடைய ஒருவருடைய அம்பினால் அவருடைய ரூஹை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இப்படியான ஒரு நிலையில் எடுத்திருக்கிறான் என்ற தகவலையும் இந்த அஹ்ஸாப் யுத்தத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சமுதாயமே, ஏராளமான படிப்பினைகள் இந்த போர்க்களங்களிலே நமக்கு நிறைந்திருக்கிறது. போர்க்களங்களை படிப்போம், படிப்பினைகளை பெறுவோம், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நாளை தினம் நாம் வேறு ஒரு போர்களோடு சந்திப்போம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.